Audit of Cooperative Society. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட பெனிஃபிட்காகவும் வெல்ஃபேர்க்காகவும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சொசைட்டி பேர் தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912. இது ஒரு சென்ட்ரல் ஆக்ட். இந்த ஒரு ஆக்ட் மட்டும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கவர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்கேஸ் ஏதாவது பர்டிகுலர் ஸ்டேட்ஸில் வந்து ஸ்பெஷல் ஆக்ட் ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆக்டும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கவர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்காக ஸ்பெஷல் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கவர்ன் பண்ணும். ஒரு ஆடிட்டர் ஆடிட்டிங் பார்க்குறத தவிர்த்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு என்னென்ன சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடிங் இன் அக்கௌண்ட்ஸ் ரைட்டிங், இன்ஸ்டலேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம், இன்டர்னல் ஆடிட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சர்வீசஸ், டாக்ஸேஷன், இந்த மாதிரி வேரியஸ் சர்வீசஸ் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, சாப்டருக்குள்ளே போகலாம். செக்ஷன் 17 ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு யார் ஆடிட் பார்க்கலாம் அப்படின்றது. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து ஆடிட் பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரார் அப்படின்ட்டு இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் அப்பாயிண்டட் ஆஸ் ரிஜிஸ்ட்ரார் அண்டர் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அவர் ஆடிட் பார்க்கலாம், இல்லைனா ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் எனி அதர் பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ஆடிட் பார்க்கலாம். அந்த பர்சன் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரார் கிட்டேருந்து ஒரு ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி இயர் வந்து கம்பல்சரி ஆடிட் பார்க்கணும், அது ரிஜிஸ்டர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஆடிட் அப்படின்ட்டு இந்த இடத்துல எது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஆஃப் ஓவர்டியூ டெப்ட்ஸ் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ரிஜிஸ்ட்ரார், கலெக்டர் ஆர் எனி அதர் பர்சன் வித் ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் இன் ரிட்டர்ன் இன் திஸ் பிஹாஃப் பை தி ரிஜிஸ்டர். அதாவது வேறு ஏதாவது ரிஜிஸ்டரோ இல்லை கலெக்டரோ இல்லை எனி அதர் பர்சன் வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஒரு ஜென்ரல் ஆர்டர் யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ரிஜிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கிட்டு அந்த சொசைட்டியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பேப்பர்ஸ், செக்யூரிட்டிஸ் ஆஃப் யர் சொசைட்டி, அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப அவங்க கேட்குற கொரிஸ்க்கு வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஆடிட் பார்க்குறப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர். அது யார் யாரெல்லாம் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வித்தின் த மீனிங் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆக்ட் 1949 ஒன்று அவங்க அப்பாயிண்ட் ஆகலாம். செகண்ட் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹோல்டிங் கவர்மெண்ட் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன் கோஆப்ரேஷன் அண்ட் அக்கௌண்டன்சி அண்ட் ஆல்சோ எ பர்சன் ஹூ ஹஸ் சர்வ்ட் அஸ் அன் ஆடிட்டர் இன் த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எ கவர்மெண்ட். அதாவது எ பர்சன் ஹோல்டிங் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ், அதாவது கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்ன்ற இதில் வந்து டிப்ளமோ வச்சுருக்கவங்களோ இல்லை கோஆப்ரேஷன் அண்ட் அக்கௌண்டன்சியில் டிப்ளமோ வச்சுருக்கவங்களோ வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அண்டு அந்த பர்சன் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆடிட்டராக வந்து சர்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட் யார் வந்து ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர். அது ரிஜிஸ்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ரிஜிஸ்டர் தான் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்த்துட்டு ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து யார் சப்மிட் பண்ணணும்னா ரிஜிஸ்டருக்கும் அந்த சொசைட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ரிஜிஸ்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதாவது சென்ட்ரல் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ ஸ்டேட் ஆக்ட் கேன் ஃப்ரேம் ரூல்ஸ் ப்ரிஸ்கிரைபிங் த புக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டு பி கெப்ட் பை எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஸ்டேட் ஆக்டில் வந்து இந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி மெயின்டைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து மணி ரிசீவ்ட் அண்ட் எக்ஸ்பெண்டடு, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லோரும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஷேர் ஹோல்டிங்ஸ். அதாவது ஒரு மெம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து எவ்வளோ வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கலாம் அப்படின்றது. அதாவது அக்கார்டிங் டு செக்ஷன் 5 ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட், இந்த கேஸ் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தி லைபிலிட்டி ஆஃப் எ மெம்பர் ஆஃப் எ சொசைட்டி இஸ் லிமிடெட். அதாவது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பருக்கு வந்து லைபிலிட்டி வந்து லிமிடெட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா அதாவது ஒரு ரிஜிஸ்டர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு மெம்பருக்கு வந்து எவ்வளோ
வந்து எவ்வளோ வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 20% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் வேல்யூ ஆஃப் ஷேர் ஹோல்டிங் ₹2 1000 rupees வேல்யூவேஷனுக்கான ஷேருக்கு மேலே ஒரு ஆள் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 20% ஆஃப் த டோட்டல் ஷேருக்கு மேலே அவங்க வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் லோன். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பர் தவிர வேறு யாருக்கும் லோன் தரக்கூடாது. இன்கேஸ் வேறு யாருக்காவது லோன் தரணும் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரார் கிட்டேருந்து சாங்ஷன் பர்மிஷன் வாங்கிட்டு வேறு ஏதாவது ரிஜிஸ்டர்டு சொசைட்டிக்கு மட்டும்தான் அவங்க வந்து லோன் தர முடியுமே தவிர வேறு யாருக்கும் தர முடியாது. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலாம், மற்றவங்களுக்கு லோன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பாரோயிங்ஸ். அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி may accept loans and deposits from its members and others subject to the restriction and limits of the bylaw of the society. என்னன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பர்ஸ் கிட்டேருந்து அவங்க டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணலாம், வெளியாளுங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பைலா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட். அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அவங்களோட ஃபண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா செக்யூரிட்டி ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 20 ஆஃப் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் ஆர் டெபெஞ்சர்ஸ் ஆஃப் எனி அதர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வித் லிமிடெட் லைபிலிட்டி. அதாவது லிமிடெட் லைபிலிட்டியோடு இருக்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா in any cooperative bank other than the central or state cooperative bankல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். approved by the registrar on specific terms and conditions-ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா in any other money permitted by the central or state government. அடுத்து எயித் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிடெண்ட் ஆர் போனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு certain percentage ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரிசர்வ் ஃபண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு சேரிட்டபிள் பர்பஸஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டில் வந்து certain percentage வந்து ரிசர்வ் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் மேக்ஸிமம் 10% வந்து சேரிட்டபிள் பர்பஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுவும் ரிஜிஸ்ட்ராரோட சாங்ஷன் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் ஃபண்ட்ஸ் அவுட் சைட் த பிஸ்னஸ் ஆர் யூட்டிலைசேஷன் ஆஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த பாயிண்ட்டில் என்னென்னா ரிசர்வ் ஃபண்டை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி யூஸ்டு ஃபார் சம் பப்ளிக் பர்பஸஸ் லைக் டு ப்ரமோட் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டியோட ஆப்ஜெக்டிவை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் ஃபண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் ஆனுவலி வந்து ஒரு செட்டின் அமௌண்ட் வந்து எஜுகேஷனுக்காக அவங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபண்டை வந்து ஸ்டேட் ஃபெடரல் சொசைட்டிக்கு வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அன் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட், இட்ஸ் சார்ஜ் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்றாங்க. ஸோ இந்த சார்ஜ் அண்ட் ப்ராஃபிட், அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ற இடத்துல வந்து நிறையா வேரியேஷன் வர்றதுனால ஒரு ஆடிட்டர் வந்து இதெல்லாம் வந்து பைலா வந்து ஏதாவது ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து நல்லா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில சென்ட்ரல் ஸ்டேட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் அண்டு ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷன் ஃபண்ட் இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக வந்து இதெல்லாம் வந்து அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டில் தான் பண்ணுவோம். ஆனால் சில செர்டைன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து நீங்கள் சார்ஜ் அண்ட் ப்ராஃபிட்டோ வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பைலாவில் வந்து ஒரு ஆடிட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபர்தராக ஆடிட் பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இதில் ஏதாவது ஏமாற்றிருக்காங்களா அப்படின்றத வந்து ஒரு ஆடிட்டர் தரவாக செக் பண்ணணும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆடிட்டர் வந்து டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு ஆடிட்டர் வந்து பார்க்குற ஆடிட்டை தவிர்த்து இன்னும் அடிஷ்னலாக அவர் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் ஓவர் டியூ டெப்ட்ஸ். அதாவது ஒரு டெப்ட் வந்து 6 months to 5 years மேலே வந்து ஓவர் டியூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் டெப்ட்ஸை வந்து குட் டெப்டா பேட் டெப்டான்னு கிளாஸிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம்
இது ரெக்கவரி ரேட் ஆஃப் டெப்ட்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ப்ராப்பர் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு போட்டிருக்காங்களா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஓவர்டியூ இன்ட்ரெஸ்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவர்டியூ இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரூட் டியூ வைல் கால்குலேட்டிங் ப்ராஃபிட். அதாவது மேலே சொன்ன ஓவர்டியூ டெப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் இன்கர் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அக்ரூவிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் அக்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் வந்து ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன் ப்ராக்டிஸ் an overdue interest reserve is created and the credit of overdue interest credited to the interest account is reduced. அதாவது ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா ஓவர்டியூ இன்ட்ரெஸ்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த ஓவர்டியூ இன்ட்ரெஸ்ட் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் பேட் டெட்ஸ். அதாவது ஒரு கோஆப்டிவ் சொசைட்டியில் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் வந்து சர்டிஃபை பண்ணும். அப்படி ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணலைன்னா அது பேட் டெட்ஸாக கிளாஸிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர் லாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் லாவில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இதில் என்னென்னா இதில் வந்து என்ன பர்டிகுலராக எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஸோ வந்து நார்மலாக பார்க்குற இதை தான் வந்து ஒரு ஆடிட்டரும் பார்ப்பாங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில். இது வந்து அசெட்ஸை வந்து வேல்யூ பண்ணுறப்ப வந்து ப்ராப்பராக வேல்யூ பண்ணியிருக்காங்களா, டிப்ரிஷியேஷன் போட்டிருக்காங்களா, இன்கேஸ் அது வந்து கரண்ட் அசெட்டாக இருந்தால் இது மார்க்கெட் ப்ரைஸ்லேயோ இல்லை நெட் ரியலைசபிள் ப்ரைஸ்லேயோ வந்து அதை வந்து இது இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ், அதாவது இன்ஃப்ளூமேட், அதாவது ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து ப்ரெசன்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் இருந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத தான் பார்க்கணும். லைபிலிட்டிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த கோஆப்டிவ் சொசைட்டியோட லைபிலிட்டி தானே அப்படின்றத பார்க்கணும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி எல்லாம் கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா அட்ஹரன்ஸ் டு கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ். அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்க்குறப்ப அந்த கோஆப்டிவ் சொசைட்டியோட ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோஆப்டிவ் சொசைட்டியோட மெம்பர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக தான் கோஆப்டிவ் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்சியூமரபிள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹோல்சேல் டீலர்கிட்டருந்து டைரெக்டாக வாங்கி வந்து அவங்க மெம்பர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா, நடுவில் இன்டர்மீடியேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்களா, தேவையில்லாத காஸ்ட்லாம் வந்து அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து ஒரு ஆடிட்டர் வந்து பார்க்கணும். அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன அப்சர்வேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் அண்ட் ரூல். அதாவது ஒரு ஆக்ட் வந்து ஏதாவது புதுசாக அமெண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து கரெக்டாக அசஸ் பண்ணி வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அந்த கோஆப்டிவ் சொசைட்டிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆக்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்க்குறப்போ நல்லா நோட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஆக்ட் வைலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஆடிட்டர் பார்க்கணும். செவன்த் பாயிண்ட் என்ன வெரிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் தேர் பாஸ்புக். அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்க்குறப்ப மெம்பர்ஸோட பாஸ்புக்கையும் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். ஏன்னா வந்து லோன்ஸ் கொடுக்க வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பார்க்கணும். இதை வந்து ஏன் ஆடிட்டர் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் சில ரூரல் அக்ரிகல்ச்சர் ஏரியா கிரெடிட் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெம்பர்ஸ் வந்து அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு தெரியாது. அவங்களோட இது பாஸ்புக்கை வாங்கி இந்த ஒரு ஆடிட்டர் பார்க்குறது வந்து ஆடிட்டருக்கும் நல்லது. அதுக்காக எல்லா பாஸ்புக்கும் வாங்கி பார்க்கணுன்ட்டு இல்லை, அந்த இடத்துல வந்து ஆடிட்டர் வந்து ஆடிட் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணி அவங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட் டு த ரிஜிஸ்டர். அது ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு இர்ரெகுலாரிட்டி இது ஓவர் கம் பண்ணாருன்னா, அதாவது ஆடிட் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அதை வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவர் நெசசரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மேனேஜிங் கமிட்டி வந்து அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக ஏதாவது பண்ணாலோ, இல்லை வந்து ஃப்ராட் இன் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இது அசெட்ஸ் லைபிலிட்டிஸில் ஏதாவது அவங்க வந்து ஃப்ராட் பண்ணாலோ, இதெல்லாம் வந்து ஆடிட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட்டர் வந்து கண்டுபிடிச்சாருன்னா அதை வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். மிஸ்மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இது ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க ரிஜிஸ்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணால் ரிஜிஸ்டர் வந்து நெசசரி ஸ்டெப்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அடுத்து 9th பாயிண்ட் என்னென்னா ஆடிட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த சொசைட்டி.
அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுப்பாரு. அந்த கிளாஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து அந்த ஆடிட்டர் கொடுத்த கிளாஸில் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா ரிஜிஸ்ட்ரார் கிட்ட வந்து திருப்பி அவங்க வந்து ஒரு ரிவ்யூ பண்ண சொல்லலாம். ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th பாயிண்ட் என்னன்னா டிஸ்கஷன் ஆஃப் டிராஃப்ட் ஆடிட் ரிப்போர்ட் வித் மேனேஜிங் கமிட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட செக்ரட்டரியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லுவார். அந்த மீட்டிங்கில் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு மேனேஜிங் கமிட்டியோட டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது மைனர் இர்ரெகுலாரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த மீட்டிங்கில். இப்போ பார்த்தது வந்து ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்க்குறப்ப என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்னா, ஒரு ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு, அதுக்கப்புறம் டெப்யூட்டி ஸ்பெஷல் ஆடிட்டர், டிஸ்ட்ரிக்ட் டெப்யூட்டி ரிஜிஸ்டர், இந்த மாதிரி சில பேருக்குலாம் வந்து காப்பி ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணோம். அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து அவர் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆடிட் பார்க்குறப்ப அவருக்கு தேவையான நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆப்டைன் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் வந்து அவங்க வந்து எல்லா ஆக்டில் இருக்கிற எல்லாமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும். பேலன்ஸ் ஷீட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குது. அதுக்கப்புறம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் அவங்க வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டர்லேயே ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் நார்மல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா வேரியஸ் ஸ்டேட்ஸில் வந்து இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒன்று, கேரளாவில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912 கவர்ன் பண்ணுச்சோ அதே மாதிரி இதுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 2002 கவர்ன் பண்ணுது. ஓகேவா? இந்த ஆக்டில் என்னென்னா, ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், மெம்பர்ஷிப்பு, மேனேஜ்மெண்ட், இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே ப்ரொசீஜரெலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி கம்பெனி செக்டர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சர்டைன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டில் வந்து ஒரு இது ப்ளஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த முக்கியமான பாயிண்ட் இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்னென்னா, இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஃபண்ட்ஸ் வந்து எதுவுமே பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நார்மலாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அடுத்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் சொல்கிறது மாதிரி தான் இதுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மணி ரிசீவ்டுக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதுக்கு, சேல்ஸ் பண்ணதுக்கு, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸு, அசட்ஸு, லைபிலிட்டிஸ்க்கு இதுக்கெல்லாம் ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் அந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருந்துச்சு, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி எதுலையும் இன்வால்வ் ஆகிருந்துச்சுன்னா மெட்டீரியல்ஸ் யூட்டிலைஸ்டு, லேபர்ஸ் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேலரிஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்து ஆடிட் ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர் பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 72 ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 2002 states that a person who is a chartered accountant within the meaning of the Chartered Accountancy Act 1949 can only be appointed as an auditor of multi-state cooperative society. அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும்தான் ஒரு மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியும். However, the following person are not eligible for appointment as an auditor. அதாவது சில எலிஜிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆளுங்க வந்து இது ஒரு ஆடிட்டர் வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு அப்பாயிண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, பாடி கார்ப்பரேட் வந்து ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியாது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஆஃபீஸர் ஆர் அன் எம்ப்ளாயி ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதாவது மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் வந்து இது ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியாது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, a person who is a member or who is in the employment of an office or employee of the multi-state cooperative society. அதாவது ஒரு மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பரோ இல்லை எம்ப்ளாயியோ வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியாது. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, a person who is indebted to the multi-state cooperative society. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாயிண்டில், 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு பர்சன் வந்து இண்டெப்டட் இருந்தாலோ இல்லை
இது கேரண்டி ஏதாவது கொடுத்துருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தேர்டு பர்சனோட இன்டெப்ட்னஸ்க்கு வந்து செக்யூரிட்டியாக இருந்திருந்தாலோ அவர் வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஒரு ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 4 கேட்டகரியில் எதுலையோ ஃபால் ஆனார் அப்படின்னா ஹிஸ் ஆஃபீஸ் இஸ் டீம் டு பி வெக்கேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். இதில் என்னென்னா as per செக்ஷன் 70 ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 2002 என்ன சொல்லுதுன்னா, the first auditor of a multi-state cooperative society shall be appointed by the board within 1 month of the date of registration. அதாவது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர் ஆகி 1 மந்த்துக்குள்ளே வந்து அந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட போர்டு வந்து ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டு ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டர் எத்தனை நாளைக்கு வந்து அவரோட ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அடுத்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வரைக்கும் அவர் வந்து ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுவார். அடுத்த பாயிண்ட், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். ஒரு ஆடிட்டருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஹெட் ஆஃபீஸோ பிரான்ச்சஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கிற புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வவுச்சர்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறதுக்கோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கோ அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயீஸ் அந்த இது மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாயீஸ் இவங்ககிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னாலும் அவர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இது ஆடிட் பார்க்குறப்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஏதாவது கேட்டாங்களோ இது தேவைப்பட்டாலோ அதை வந்து அவர் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டியூட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட் வந்து ஆடிட் பார்க்குறப்ப அவர் வந்து கம்பல்சரியாக என்னென்ன என்கொயரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஏதாவது கொடுத்துருந்தா அது வந்து ப்ராப்பர்லி செக்யூர் ஆகிருக்கா, அந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து இட்ஸ் நாட் ப்ரீஜுடிஷியல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏமாத்துற மாதிரி எதுவும் அவங்க பண்ணியிருக்காங்களா, மெம்பர்ஸ் வந்து ஏமாத்துற மாதிரி ஏதாவது லோன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது வந்து ப்ரீஜுடிஷியல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஏமாத்துற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஹஸ் பீன் சார்ஜ் டு ரெவென்யூ அக்கௌண்ட். மெம்பர்ஸோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து இது டியூட்டிஸ் ஆஃப் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அதோட ஷேர்ஸ் வந்து ஏதாவது கேஷுக்காக அலாட் பண்ணியிருந்தா அப்படின்னா அந்த கேஷ் வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இன்கேஸ் அந்த கேஷ் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து ஒரு ஆடிட்டர் வந்து பார்க்கணும். அடுத்து கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். இதில் என்னென்னா, ஒரு ஆடிட்டர் வந்து அவங்களோட இது மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டில் அவர் என்னென்ன பார்த்துருக்காரு அப்படின்றதெல்லாம் சப்மிட் பண்ணணும். ஃபார் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் ஷீட்டோட கொடுக்க வேண்டிய அனெக்ஷர் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றது வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவர் மென்ஷன் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டு வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா, அதுக்கப்புறம் லாஸ் அக்கௌண்ட் ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா அப்படின்றதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணணும். அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆடிட் ரிப்போர்ட் வேறு என்னென்னலாம் அவர் வந்து ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வந்து ஆப்டைன் பண்ணார், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணணும். அவர் கரெக்டாக வந்து ஆப்டைன் பண்ணார் அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரான்ச் இது ஏதாவது மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட பிரான்ச் ஏதாவது ஆடிட் பார்த்துருந்தாங்க, அந்த ஆடிட்டரோட ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து ப்ராப்பராக ஆப்டைன் பண்ணி அதை வந்து எப்படி அவர் வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணார் அப்படின்றத பற்றி அவர் வந்து சொல்லணும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவர் ஸ்டேட் பண்ணணும். லாஸ்ட் 5th பாயிண்ட் என்ன, பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டைரக்ட் ஸ்பெஷல் ஆடிட் இன் சர்டன் கேசஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, அஃபேர்ஸ் நாட் மேனேஜ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரூடென்ட் கமர்ஷியல் ப்ராக்டிஸ். அதாவது அவங்க
அதாவது என்னென்னா அவங்க பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணாங்களோ அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் என்னென்னா மேனேஜ் ஆஸ் இட் குட் காஸ் இன்ஜுரிஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ரேட் ஆர் இண்டஸ்ட்ரி ஆர் பிஸ்னஸ். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இல்லை பிஸ்னஸ் பேஸ் பண்ணி அவங்க இருந்தாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து ஏதாவது இன்ஜுரி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஏமாத்துனாங்க செஞ்சாங்க அப்படின்னா அந்த டைமில். அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் சச் அஸ் டு த என்டேஞ்சர் இட்ஸ் சால்வன்சி. அதாவது இன்சால்வன்சிக்கு வர நிலைமையில் இருந்தாலோ அந்த டைமில் வந்து ஸ்பெஷல் ஆடிட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ண சொல்லி கேட்கலாம். அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். இந்த ஸ்பெஷல் ஆடிட் பண்ணுறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்று அவங்க வந்து தனியாக ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆடிட்டர் ஹிம்செல்ஃப் வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ண சொல்லலாம். இந்த கேஸில் அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷல் ஆர்டர் ஃபார் ஸ்பெஷல் ஆடிட் ஒன்லி இஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட் எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் போத் ஹோல்ட் 51% ஆர் மோர் ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதாவது 51% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டலில் வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டாவோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாவோ இல்லை போத் வந்து சேர்ந்து 51%க்கு மேலே வச்சுருந்தா வந்து அவங்க ஸ்பெஷல் ஆடிட் கண்டக்ட் பண்ண சொல்லலாம். மற்றபடி அவங்க கண்டக்ட் பண்ண சொல்ல முடியாது. இந்த ஆடிட்டருக்கு வந்து நார்மல் ஆடிட்டர் செக்ஷன் 73ல் ஆடிட்டருக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இந்த ஸ்பெஷல் ஆடிட்டருக்கும் வந்து பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்பெஷல் ஆடிட்டர் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து மெம்பர்ஸுக்கு கொடுக்காம இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவரோட ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஆடிட்டர் செக்ஷன் 73ல் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது அடிஷ்னலாக வந்து ஏதாவது ரிப்போர்ட் இதை பற்றியாவது ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ அதை பற்றியும் வந்து ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபர்தராக என்ன டிசிஷன் எடுக்கணும், நெசசரி ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றத வந்து அந்த இது ஆக்ட் படி அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்து 4 monthsக்குள்ளே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேவையான இது ரிலவெண்ட்டான எக்ஸ்ட்ராக்டோ இல்லை காப்பி ஆஃப் த ரிப்போர்ட்டையோ வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து அந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் ஆடிட்டரோட ஆடிட் ஃபீஸ் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து அந்த ஸ்பெஷல் ஆடிட்டரோட ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு வந்து டிஃபால்ட் அதாவது பே பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா இதை வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட அரியர்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூவில் வந்து சேர்த்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்த டாபிக் என்னென்னா இன்கொயரி பை சென்ட்ரல் ரெஜிஸ்டர். அதாவது சென்ட்ரல் ரெஜிஸ்டர் வந்து எப்பப்பெல்லாம் ஒரு மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து இன்கொயரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரெக்வஸ்ட் ஆன் ஃபெடரல் கோஆப்ரேட்டிவ் to which multi-state cooperative society is affiliated or a creditor or at least 1/3 of members of board of director or at least 1/5 of total members வந்து ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு சென்ட்ரல் ரெஜிஸ்டருக்கு வந்து இன்கொயரி பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. மொத்தம் 4 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னது ஃபெடரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டு விச் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் affiliated or செகண்ட் creditor or at least 1/3 of members of போர்டில் வந்து 1/3 of members வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா வந்து இன்கொயரி பண்ணலாம். ஆர் அட்லீஸ்ட் 1/5 ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து இன்கொயரி பண்ணலாம். ஓகேவா? இன்கொயரி பண்ணுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று சென்ட்ரல் ரெஜிஸ்டர் அவரே பண்ணலாம், அப்படி இல்லை ஆர் த பர்சன் ஆத்தரைஸ்ட் பை ஹிம் வந்து ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஆத்தரைஸ் பண்ணி அவங்க வந்து இன்கொயரி பண்ணலாம். அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸு, செக்யூரிட்டிஸு, கேஷு, எனி பர்சனை வந்து சம்மன் பண்ணி என்கொயரி பண்ணலாம், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரெக்வெஸ்ட் த ஆஃபீஸ் டு கால் ஏஜிஎம் பை கிவிங் நோட்டீஸ் அட்லீஸ்ட் 7 days ஆர் இஃப் ஆஃபீஸர் ஃபெயில்ஸ் or refuses to may call it himself. அதாவது 7 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவர் பவர்ஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த
மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து 7 days நோட்டீஸ் கொடுத்து அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண மறுத்துட்டாங்க அப்படின்னா இவரே வந்து அந்த மீட்டிங்கை கால் பண்ணுறதுக்கு வந்து இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்து summon any person having knowledge to appear before him and examine him on oath. அதாவது என்னென்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட அஃபேர்ஸை பற்றி தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆளை வந்து அவர் வந்து ரீசனபிளாக பிலீவ் பண்ணுற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து என்கொயரி பண்ணலாம் அது தேவைப்பட்டா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதாவது போன டாப்பிக்கில் நம்ம இன்கொயரியில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இதில் என்னென்னா அது போன டாப்பிக்கில் பார்த்ததுன்னா இன்கொயரி பை சென்ட்ரல் ரெஜிஸ்டர்னா செக்ஷன் 78, இது இன்ஸ்பெக்ஷன் செக்ஷன் 79. ஓகேவா? இதுலேயும் அதே தான். அதாவது ஆன் ரெக்வஸ்ட் ஆஃப் ஃபெடரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி cooperative to which multi-state cooperative society is affiliated, a creditor or at least 1/3 of members of board or at least 1/5 of the total members of multi-state cooperative society வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா வந்து இது சென்ட்ரல் ரெஜிஸ்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி தான் அதில் என்ன 15 days நோட்டீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி 15 days நோட்டீஸ் இதுலேயும் ப்ரையர் டு இன்ஸ்பெக்ஷன் வந்து கொடுக்கணும். இதில் வந்து சென்ட்ரல் ரெஜிஸ்டர் அவரே அவரே இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், இல்லைனா ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் யாரையோ அனுப்பலாம். அதில் என்ன பவர்ஸ் இருந்துச்சோ அதே பவர்ஸ் தான் இருக்கும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம், யார் வேணாலும் சமன் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி a copy of the report of inspection under this section shall be communicated to the multi-state cooperative society within a period of 3 months from the date of completion of such inspection. அதாவது இன்ஸ்பெக்ஷன் முடித்து 3 monthsக்குள்ளே வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள்.